1952 டிசம்பரில் லண்டன் நகரம் முழுக்க ஒரு கனமான பனி மூடிச்சு. முதலில் மக்கள் இதை சாதாரணம்னு நினைச்சாங்க. லண்டன் பனிக்காகவே பிரசித்தி. ஆனா இது வேற மாதிரி. காற்று மஞ்சள் நிறமா மாறிச்சு. கனமா, இயல்பில்லாத மாதிரி. சாலையில நடக்கும்போது தன்னோட கால் கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. பஸ்கள் நின்று போச்சு, ரயில்கள் நின்றுச்சு, விமானங்களும் ரத்து செய்யப்பட்டது, உள்ளே நடந்த நிகழ்ச்சிகள் கூட பாதிக்கப்பட்டது என அந்த புகை கட்டிடங்களுக்குள்ளே ஊறி வந்துச்சு. ஆனா உண்மையான ஆபத்து கண்ணுக்கு தெரியாதது. இது சாதாரண பனி இல்ல. இது விஷமயமான ஸ்மாக். நகரம் முழுக்க எரிந்த நிலக்கரியிலிருந்து வந்த புகையும் சல்பரும் கலந்த காற்று. குளிரான காலநிலை அந்த மாசு காற்றை தரையிலேயே சிக்க வைத்துச்சு. மக்கள் இரும ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மூச்சு திணறல். பின்னாடி சாலையிலேயே சரிந்து விழ ஆரம்பிச்சாங்க. மருத்துவமனைகள் வேகமா நிரம்பிச்சு. டாக்டர்களுக்கே என்ன நடக்குது என்று புரியல. 5 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஸ்மாக் மெதுவா நீங்கிச்சு. அதற்குள் ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. பின்னர் நடந்த ஆய்வுகள் சொன்னது 12,000க்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த பேரழிவோட தொடர்புடையது. தீயால இல்ல, போரால இல்ல, வெடிப்பால கூட இல்ல, அவர்கள் சுவாசிச்ச காற்றாலதான். மிகவும் பயமுறுத்தும் விஷயம் என்ன தெரியுமா? மக்கள் அதுக்குள்ளே நடந்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அது சாதாரண பனிதான்னு நினைச்சாங்க.